Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 673 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம ஜோரோவை தான் காட்டுறாங்க. பையன் இன்னுமே அந்த பிக்கா கூட மண்டையை தான் உடைச்சிட்டு இருக்கான். எவ்வளவுதான் விட்டு போட்டாலும் திருப்பி செவுத்துக்குள்ள இருந்து வந்து அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கான். அவனும் பிசாவை கட் பண்ற மாதிரி அழகா கட் பண்ணுவான். என்ன கட் பண்ணாலும் வேலைக்கு ஆகல. இத பாத்துக்கிட்டு இருக்க அந்த பிக்காவுக்குமே கடுப்பாகும். பின்ன அதுவும் தான் ரொம்ப நேரமா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குது. எப்படியா ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா. அது என்ன பண்ணும், இவனை எப்படியாச்சும் பிடிச்ச லாக் பண்ணிட்டா பஞ்சாயத்து ஓவர்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குத்தி பார்க்கும். அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் கையை வச்சு லவக்குன்னு பிடிக்குமா, அப்பவுமே கையை சல்லியா வெட்டி போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இவனுக்கு அதை என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்கு இவன் என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன இப்படியே கண்டினியூஸா சண்டை போட்டு பையன் கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அந்த பிக்காவோட மூஞ்ச பார்க்கணுமே, இந்த பிக்காளி பையன் நிஜமாவே மனுஷன் தானா, இந்த வெட்டு வெட்டுறானேன்னு முழிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கையை வச்சு பிடிக்க வரும். ஜோரோக்கு எங்க அட்டாக் பண்ணா இவன் ஸ்டாப் பண்ணுவானே தெரியல. ஒரே கடுப்புகளா இருக்குது. ஆனா என்ன பண்றது, இத காலி பண்ண சண்டை போட்டுதான் ஆகணும். கல்லு மண்டையா கர்ணக்கிழங்க போட்டு உன் மண்டைய நான் பொழக்கல பொலந்தே தீர்வேன்பா. அப்படியே கட் பண்ணி டாய் சோல்ஜரோட நிலைமையை காட்டுறாங்க. தப்பிச்சு ஓடுறதை தவிர அவங்க என்ன பண்ண முடியும். எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, இவனால சண்டை போட முடியல. அப்படி சண்டை போடணும்னா இவன் மனுஷனா மாறணும். அப்படின்னா முதல் வேலை என்ன, அந்த சுகர் புள்ளைய காலி பண்ணணும். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோஃப்ளமிங்கோ கூட சண்டைக்கு வந்தா பரவாயில்ல. லாவோஜியவே சமாளிக்க முடியல. இந்த நிலைமையில இவன் டைரக்டா டோஃப்ளமிங்கோட்ட போறான். ஊதி தள்ளிடுவான். அது தெரியல. இதுல வேற வழியில வரவன எல்லாத்தையுமே கையில வச்சிருக்க அந்த ஒரு துப்பாக்கியை வச்சு சும்மா சொத்துன்னு அடிச்சு மட்டையாகிட்டே போவான். இதுக்கு முன்னாடியாச்சும் அந்த லிட்டில் பீப்புள்ஸ் நார்மல் ஆளுங்க எல்லாத்தையுமே அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டு போனாங்க. ஆனா இந்த டைமுக்கும் போது அவங்க கிட்டே அடி வாங்கி கீழே விழுகிற நிலைமை. நல்ல வேலை டாய் சோல்ஜர் இருந்ததுனால யாருக்கும் எதுவும் ஆகல. இன்னுமே இவங்களுக்கு நம்பிக்கை என்னன்னா, அந்த எஸ்ஓபி ஆபரேஷனை மட்டும் அவங்க சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்கன்னா இந்த டாய் சோல்ஜர் கிளாடியேட்டரா மாறிடுவான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு பொளந்து கட்டிடுவான்னு கண்ணில ஃபயரோட போயிட்டு இருக்கானுங்க. டோஃப்ளமிங்கோவை ரீச் பண்ற வரைக்கும் இவங்க கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்களாமா. அதுக்கு உயிரே போனாலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது உயிர் போகத்தான் போகுதுங்கிற மாதிரி ஆப்போசிட்ல ஒருத்தன் வருவான். இப்படி கருகருன்னு கருப்பு காட்டேரி மாதிரி வரவன் வேற யாரும் இல்ல, பிகா ஆர்மியை சேர்ந்த கிளாடியஸ். அவனுக்கு வாயும் வேற இல்ல. இருந்திருந்தா ஏதாச்சும் கதை பேசுறேன்னு கொஞ்ச நேரம் டைம் எடுத்திருப்பான். இனி டைரக்டா சண்டை தான். கூட வந்துகிட்டு இருக்க அந்த பீட் எல்லாம் சொல்லிடும், யோ டாய் சோல்ஜர், நீ எல்லாம் அவங்கிட்ட சண்டைக்கு போனின்னு வை, இருக்கிற ஒரு காலையை முடிச்சு அடுப்புல வச்சு எரிச்சிருவான். அதோட விட்டா பரவாயில்ல, உன்னை சல்லியா செதைச்சு சில்லி பவுடர் போட்டு பொரிச்சு எடுத்துருவான். பாத்துக்க, நானும் ரேம்போவும் போய் அவனை கிண்டிக்கிறோம். நீ ஒரு ஓரமா தப்பிச்சு ஓடிரு. நீயும் போய் மாட்டிட்டீன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் சங்குதான்பா. ஆனா டாய் சோல்ஜர் கேட்க மாட்டான். நானும் சண்டை போட்டியா தீர்வேன்னு ஒத்த கால நினைப்பான். ஏன்னா இவனுக்காண்டி அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றது அவனுக்கு கஷ்டமா இருக்குது. முதல்ல நாங்க போய் அவனை காலி பண்ணிட்டு வரோம், அது வரைக்கும் பேசாம இருன்னு சொல்லி ரெண்டு பக்கம் இருந்து அட் அ டைம்ல அட்டாக் பண்ணலான்னு இவன் ரைட்டுக்காகவும் அவன் லெப்டுக்காகவும் பாஞ்சி வேகமா போவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகம். ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா, கையை அப்படியே பலூன் மாதிரி வீங்க வைப்பான். அதுக்கு அடுத்த செகண்ட் ஒரே மாதிரி சட்டக்குன்னு ரெண்டு பேத்தையும் ரெண்டு கையிலையும் பிடிச்சிருவான். போச்சா, தொக்கா மாட்டிட்டாங்களா, ஏதோ கொசுவை பிடிச்ச மாதிரி எல்லாம் பிடிச்சிட்டான். அவங்களே மின்னல் வேகத்துல வருவாங்க. அவங்களுக்கே இந்த நிலைமைன்னா நம்ம டாய் சோல்ஜர் ஒத்த காலை வச்சுட்டு பாண்டி ஆடிட்டே தான் வருவான். அவனை என்ன பண்ணுவானோ தெரியல. என்னங்கடா ஓவரா இந்த ஏரியாக்குள்ள ஆட்டம் போட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பிதுக்குவானா. ஐயோ, உள்ள இருக்க கொட்டல் குந்தாணி மாங்காய் கிட்டினி சட்டினி எல்லாம் வெளியில வந்துடும் போல இருக்கேன்னு கதறிட்டு இருப்பாங்க. அவன் கை இன்னும் பெரிய சைஸுக்கு அப்படியே வீங்கிட்டே போகும். ஆனா அந்த நிலைமையிலுமே கமாண்டர், இது உங்களோட சான்ஸ், எஸ்கேப் ஆகி ஓடிடுங்கன்னு கத்துவானுங்க. அவன் இவங்கள விட்டுட்டு எப்படி போவான். சோ வாயை பழுதுட்டு பேன்னு நிப்பான். அந்த டைம் அந்த வீங்கின கையை படால் வெடிக்கும். அவ்வளவுதான், அப்படியே தெரிச்சிருவாங்க. இப்படி ஒரு பிளாஸ்ட் பண்ணுவான்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த இடமே அப்படியே புகமண்டலம் ஆகுமா. டாய் சோல்ஜர் பார்த்துட்டு காண்டாயி வெறியாயி சொரியாயி ஏன் ஆளுங்க மேலையாடா கைய வச்சேன்னு அப்படியே வெறி கொண்டு கத்திக்கிட்டே வருவான். வந்தவனுக்கு அடிக்கிற அடியில அவன் வாயெல்லாம் தெரிய போகுதுன்னு பார்த்தா ஓடிட்டல்ல அப்படின்ட்டு பின்னாடி வழியா ஓடிடுவான். என்ன ஓடிட்டான்னு பேந்த முழிப்பான். அதுக்கப்புறம், டேய், ஒரு பொம்மை ஒத்த காலை வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு வேகமா போறீன்னா எவ்வளவு வேகமா வரணும், இப்ப பாடுறான்னு சொல்லி கால்ல ஒரு பூஸ் கொடுத்து அப்படியே கிருட்டுன்னு போய் லபக்குன்னு அவன் கழுத்தை பிடிச்சிருவான். சாயல் டேஸ் பாய், எங்க வந்து யாருகிட்ட, நான் பாப்பா ஃப்ரூட்டை சாப்பிட்டவன், ராப்சர் ஹியூமன், என் பாடியை என்னாலேயே வெடிக்க வைக்க முடியும். சொல்ல போனா நான் ஒரு டிடிஎஸ், ஆர்டிஎக்ஸ். நீ என்கிட்டயே வேலைத்தனம் பண்றியா, இப்ப பாருன்னு சொல்லிட்டு அப்படியே பிதுக்குவான். தம்மா கூண்டு இருந்த டாய் சோல்ஜரோட தலை அப்படியே பெரிய சைஸுக்கு மாறும். அவ்வளவுதான். இப்ப நினைச்சான்னா அவனால அவனோட மொத்த பாடியுமே பிளாஸ்ட் பண்ணி காலி பண்ண முடியும். அவன், டேய் வேணாண்டா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு அவனோட பொண்ணை பத்தி யோசிச்சு பாப்பான். ஆல்ரெடி ரெபேக்கா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. இப்ப தருதலை தறியிட்டு திரியறா. அவளை வேற பத்திரமா பாத்துக்க வேண்டி இருக்குது. என்னை விட்டுறா காவாலி பையலன்னு காட்டுத்தனமா கத்துவான். ஆனா அவன், நான் உன்னைய கம்ப்ளீட்டா இப்ப வெடிக்க வைக்க போறேன், நீ பீஸா செதற போற, இதோட உன் சோழி முடிஞ்சதுன்னு வெட்டித்தனமா டைலாக் பேசிக்கிட்டே இருப்பான். வாய் தான் தெரியலையே, பேச மாட்டான்னு பார்த்தா பன்னாட பையன் பக்கமா பேசிட்டு இருக்கான். இவ்வளவு
இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா சென்னையில இருந்து கன்னியாகுமரியே வந்து சேர்ந்துடலாம். லூஃபி வரமாட்டானா, வந்தவன் வயிற்றுலயே ஒரு மிதி, சரியான மிதி, அமேங்கோன்னு போய் விழுவான். மண்டை ஃபுல்லா காத்து ஃபுல்லானதுனால டாய் சோல்ஜர் அப்படியே மேல ஒரு ஃபிளையிங் போயிட்டு அப்புறம் கீழே வந்து லேண்ட் ஆவான். ஆமா, பிராங்கி மத்தவங்களும் எங்கடா நீ மட்டும் தனியா இருக்கான்னு கேட்டா, நீ எப்பறம் இங்க வந்து கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் அந்த கிளாடியஸ் மறுபடியும் அட்டாக் பண்ண ரெடி ஆவான். வயலட் பேசிட்டு இருக்கலாம், டைம் இல்ல, சீக்கிரம் வாங்க வேலையை பார்க்கலாம்பா. அப்ப அந்த கிளாடியஸ் ஸ்டா ஹேட் கூட வயலட், எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மளோட யங் மாஸ்டர் டோஃப்ளமிங்கோக்கு நீ துரோகம் பண்ணுவே, எனக்கு நரம்பெல்லாம் புடைக்குது, மண்டையெல்லாம் வெடிக்குது, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு வெறி கொண்டு கத்திக்கிட்டு இருப்பான். லூஃபி கடுப்பாயி வாடா நீயா நானான்னு பாத்துடலாமானா, வயலட் இவங்கிட்ட எல்லாம் சண்டை போட்டினா நம்ம மண்டை தாண்டா வெடிக்கும், மெண்டல் பையல வாடா வான்னு புடிச்சு அவனை இழுத்துட்டு ஓடுவா. ஏன்னா இவங்களுக்கு டைம் இல்ல, இந்த பனி பைய கொஞ்சம் கோளாறானவன், எப்ப என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது, அதனாலதான் கூப்பிட்டுக்கிட்டு ஓடுவா. இப்ப இவங்க அடுத்து போக வேண்டியது சூட் சேம்பர். டாய் சோல்ஜருக்கு ஒன்னும் புரியல. வியோலா நீ எதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேப்பாரு. அவளுக்கு ஷாக்கு, என்னைய பத்தி எப்படியா உனக்கு தெரியும்னு. எருமை, என்னையதான் உனக்கு தெரியாது, உன்னை எனக்கு நல்லா தெரியும்பா. ஆனா வயலட்டும் அவளோட கிளார்வாயன்ஸ் பவரை யூஸ் பண்ணி ரெபேக்காவையும் இந்த ஆளையும் பாத்துக்கிட்டே தான் இருப்பாளாமா. கூடவே இருந்து பாத்துக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லுவா. இப்போ இந்த கிளாடியஸ் ஃபைட்டர் இருந்து ஓடணும்னா இந்த வேகத்துல ஓடனா போதுமா, இல்ல அப்படி ஓடனாதான் இவன் விட்டுருவானா, இல்ல அவன் தான் வீல் சேர்ல இருக்கானா? பழக்கம் போல கொலவெறித்தனமா லுக் விட்டுட்டு, நான் இந்த துரோகிகளை கண்டிப்பா ஓட விடவே மாட்டேன், இன்னைக்கு நீங்க என் கையாலே சாக போறீங்கன்னு சொல்லி மண்டை அப்படியே பெரிய சைஸுக்கு வீங்க வைப்பான். அப்பந்தான் வயலட் அவகிட்ட சத்தமா சொல்லுவா, டே கெடாமாடு, நான் யாரையுமே ஏமாத்தலடா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே உங்க யாரையுமே நான் நம்பவே இல்ல, நீங்க எல்லாம் ஒரு ஆளாடா விளக்கணுங்கிற மாதிரி லுக் விடுவா. அந்த டைம் அவன் மண்டை அப்படியே பெரிய சைஸுக்கு வீங்கி, நீ மாஸ்டர் அவமானப்படுத்திட்ட, அதுக்கான தண்டனை தான் உனக்கு இதுன்னு சொல்லி ஹெல்மெட் பாப்புன்னு சொல்லி அவன் மண்டைய பட்டால்னு வெடிக்க வைப்பான். அப்படி வெடிச்சதுல கல்லெல்லாம் சிலுசெல்லா தெரிக்கும் இல்ல, அந்த கல்லெல்லாம் சட்டு சட்டு சட்டுன்னு வயலட் மேல வந்து அடிக்கும். அவளாதான் அப்படியே முடியாம பேன்னு கால் தடிக்கு கீழே விழ போவா. அந்த டைமுக்கும் போது நம்ம லூஃபி அலேக்கா புடிச்சு மலையாக்கா தூக்கிட்டு ஓடுவான். இது அந்த கிளாடியஸ் பண்ணாட பைய எதிர்பார்க்கவே இல்ல. நல்லவேளை அவளுக்கு சீரியஸான காயமெல்லாம் இல்ல, ஷார்ப்பா 1-2 பாடியில வந்து சுருகுனதுனால பிளட் மட்டும் ஒரு 1.5 லிட்டருக்கு வெளியில கொட்டும், அவ்வளவுதான், வேற எந்த பஞ்சாயத்தும் இல்ல. சாரிமா உன்னைய ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு வேகமா தூக்கிட்டு ஓடுவானா. அப்படி ஓடவன் படிக்கட்டு வழியா ஓடுவான்னு பார்த்தா ஜன்னலை உடைச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணிடுவான். ஆனா மூதேவி பாதம் அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் பா, அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இப்ப என்ன அவன் மேலதானே இருப்பான், நான் பாத்துக்கிறேன்னு காலை சல்லுன்னு நீட்டி மேல இருக்க ஜன்னலை லாக் பண்ணி அப்படியே ஸ்வைன்னு மேல போயிருவான். வந்து பார்த்தா கிளாடியஸ் என்ன ஆளக்கானோம் இங்கதானே வந்தான்னு சொல்லி அப்படியே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த சைடு அப்படியே டோஃப்ளமிங்கோ கிராஸ் ஆன மாதிரி இருக்கும். தலைவரே நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, அது கடைசியில டோஃப்ளமிங்கோவே கிடையாது, நம்ம கின்னு ட்ரெஸ் மட்டும் அவன மாதிரி போட்டுருக்கான். அவனை எப்பவுமே யங் மாஸ்டர் தானே கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டவன நான் ஒண்ணு யங் மாஸ்டர்லாம் இல்லடா விளக்கண்ணே, டோஃப்ளமிங்கோ மாத்தி கூப்பிட்டாத பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேமா. உடனே விக்கா பார்த்துட்டு நாயே அவங்க அப்படித்தாண்டா டோஃப்ளமிங்கோ கூப்பிடுவாங்க, வாயை கொடுத்து புண்ணாக்கிக்காத பேசாம இருந்த உடனே ஆமா ஆமா நான் தான் யங் மாஸ்டர் சொல்லுமா. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்ததுனால அவனுக்கு அவன் கரெக்டா அடையாளம் தெரியல போல. நம்ம பேலஸ்குள்ள இந்த மாதிரி வெளியாளுங்க எல்லாம் வந்துட்டாங்க, கொஞ்சம் மேல போய் வெயிட் பண்ணுங்க, நாங்க அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஃபார்ம் பண்றோம்னு சொல்லுவானா. இந்த முட்டா பைய ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு என்னால எல்லாம் அது பண்ண முடியாது, அதாவது அவங்க எல்லாத்தையும் நீயே பாத்துக்க, ஆனா நான் மேல போக மாட்டேன் கீழே போறேன், ஏன்னா அந்த காஞ்சரோ பையன் என்ன பண்றா ஏது பண்றான்னு நான் போய் பார்க்கணுமானா. அந்த சாமுராயா அவன் தான் ஜங்கியார்ட்ல இருந்து காணாம போயிட்டானேம்பா. ஜங்கியார்ட்ல இருந்து காணாம போயிட்டானா, என்னடா சொல்றேன்னு பயங்கரமா ஷாக் ஆவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம், டாடா.